வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, குருபெயர்ச்சி நாம் நன்றாட வாழ்வில் நான் இதுல வரைக்கும் கஷ்டப்பட்ட அந்த கன்னிராசிகார் அனைவருக்கும் இது ஒரு புத்தாண்டு நம்மளுக்கு கிடைச்சா மாதிரி இந்த வார்த்தையை சொல்லணும் சாமி. யாருக்காவது இந்த வார்த்தை வருமானு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் கன்னிராசிகாரங்களுக்கு 2/6/2026 முதல் குரு பகவானுடைய பெயர்ச்சி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமரப்படுறார். ஐயா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். ஜீவன கர்மாவை கொடுத்து நாம என்னென்ன வாழ்க்கையில நம்ம கர்மாவை அனுபவிக்கணும் அது அனைத்துமே கொடுக்கும். ஐயா சொல்ற ஜோசிகாரும் அனுபவிச்சுட்டா வந்திருக்காங்க. அதனால எங்களையும் தாக்காதீங்க. இருக்கக்கூடிய நிலவரங்கள் சொல்றேன். அதனால லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஸ்தான பலம் பெறுகின்ற காலங்கள் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்வேன். அவர் பார்வைக்கு என்று ஒரு மதிப்பு உண்டு. அவர் ராசிக்கு 5ஆம் பார்வையாக அவர் நம்ம ராசிக்கு 3ஆம் இடம். கம்யூனிகேஷன்லாம் கட்டாயி போச்சு இல்லை, இதெல்லாம் இப்ப திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நம்ம வாழ்க்கையில நெறிமுறை சார்ந்த விஷயங்கள் தொடர்பு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே என்னை பின்தங்கி தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்பட்டவங்களா மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறும். ஐயா செல்போன் இருந்தாலோட நான் கூட பேச முடியும். அந்த செல்போனே இல்லாம பறிச்சுட்டா நம்ம எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. அந்த நிலைமையெல்லாம் இப்பொழுது மாறப்போது. நம்ம வாழ்க்கையை கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம், நாம் சொல்வதை கேட்கக்கூடிய காலம் எல்லாம் அவருடைய நேரடி பார்வையாக நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போது புத்திரஸ்தானம், அறிவு சார்ந்த விஷயங்கள், எதை நாம் புகழ் சார்ந்த விஷயம் எல்லாமே நம்ம வேலை இது வரைக்கும் நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தங்க. இப்பதாங்க புகழ் வங்கி போச்சு. திருப்பியும் கொடுக்கறதுக்கான காலம் உண்டாயிடுச்சு. நம்மளுக்கு குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு பெரிய பங்களிப்பு எதிரானா சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அவருடைய பார்வையும் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பகவான் இவர் 9ஆம் பார்வையை பார்க்கிறார். நின்ற இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக நம்ம 7ஆம் இடத்தை பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உருவாகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், கோர்ட்டு கேஸ் வழக்குகளாகட்டும், அலையா வெளிவட்டார தொடர்பாகட்டும், அரசியலாகட்டும், எல்லாத்திலையும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் இப்ப சமாதான பண்பை கொடுக்கக்கூடிய காலம், எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணுகின்ற காலமாக மாறப்போகுது. இந்த புதுமையான அமைப்பு உங்களுக்கு கன்னிராசிகாரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுகின்ற காலங்கள். அதாவது ஐயா எனக்கு பெருசா நல்லது நடக்கலனாலும் பலம், கெடுதல்கள் வராமல் இருப்பதே பெரிய நன்மை. அதாவது நான் மனிதனை நிறைய பணத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்க்காம இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும், நோய் நொடியிலிருந்து விடுபடுறதுக்கும், தர்ம சங்கடத்திலிருந்து விடுபடுறதுக்கும், வீட்டை விட்டே வெளியே வர முடியலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் எந்த மைண்ட் அளவில் இருந்து வந்த, அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான காலமாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஸ்தானத்தை, அதாவது சாதகமான பலத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்போது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.